ஊடக களத்தினுடைய இன்னொரு தண்டோரா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். 2023ஆம் ஆண்டு நீங்கள் தொடர்ந்து கொடுத்த ஆதரவுக்கு நன்றி தெரிவிப்பதோடு 2024 ஆண்டுக்கான புதிய புத்தாண்டு தின வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த ஆண்டினுடைய சிறப்பாக நம்ம பார்க்கறது இப்போ முதல் தேதி இந்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் வந்து இப்ப நேத்திலிருந்து வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை பற்றிய வந்து பாசிட்டிவான விமர்சனங்களும் நெகட்டிவான விமர்சனங்களும் தொடர்ந்து மீடியாக்களில் வைக்கப்படுகின்றன. குறிப்பாக சோசியல் மீடியாவில் இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆதரவு எதிர்ப்பு ரெண்டுமே. இப்போ நம்ம இந்த உற்று நோக்கணும்னா ஒரு விஷயம் வந்து இதில் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, இந்த சிட்டிக்குள்ள போற அந்த நெரிசல் இருக்கு பாருங்க. அதாவது பெருங்களத்தூர்ல இருந்து தாம்பரத்துக்கு, தாம்பரம் வழியா சிட்டிக்குள்ள போற எல்லா மெட்ரோபாலிட்டன் பஸ்ஸஸும் வந்து எந்த அளவு வந்து டிராபிக் ஜாம்ல மாட்டிட்டு முழிக்குதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி செங்கல்பட்டுல இருந்து பாத்தீங்கன்னா பெருங்களத்தூர் வரையும் அந்த பைபாஸ் திரும்புற வரையிலும் பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வர பஸ்ஸுகளும் வந்து அவ்வளவு சங்கடத்துக்கு உட்படுத்தப்படுதுங்கிறது நமக்கு தெரியும். குறைந்தபட்சம் சில நாள்ல வெள்ளி சனி ஞாயிறுகள்ல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 1.5 மணி நேரம் ஆகும். நீங்க வந்து பெருங்களத்தூர்ல இருந்து கிண்டி வர்றதுக்கு. இந்த பக்கம் பெருங்களத்தூர்ல இருந்து வேற எந்த நீங்க டைரக்ஷன்ல போனீங்கன்னா கூட அவ்வளவு ஆகும். நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அங்கிருந்து கோயம்பேடுல இருந்து வந்து பெருங்களத்தூர் தாண்டறதுக்கும் வந்து பைபாஸ் வழியா வந்தா குறைஞ்சது ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். அதுலயும் சில பஸ்ஸஸ் வந்து நம்ம டவுனுக்குள்ளார விட்டு தாம்பரம் வழியா வந்தீங்கன்னா வழக்கம் போல ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். இப்போ இந்த நேரம் என்பது இந்த இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மூலமாக நேரம் வெகுவாக குறைக்கப்பட்டிருக்குது. டிராஃபிக்கோட அந்த ஃப்ளோவும் வந்து கொஞ்சம் டைவர்ட் ஆயிருக்கு. அது அந்த வகையில வந்து சிட்டிக்குள்ளாரே எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ணி போறதை விட சிட்டிக்கு வெளியில ஒரு அமைப்பு இருந்தா நல்லது. இதுல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சிட்டிலேருந்து வரவங்க குறிப்பா இப்போ வந்து நார்த் சென்னையிலேருந்து இல்ல வெஸ்ட் சென்னையிலேருந்து வரவங்களுக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆகும். முன்ன வந்து கோயம்பேடுனா ஈஸியா அங்கேருந்து வந்துட்டு பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போயிட்டே இருப்பாங்க. இப்போ கோயம்பேடுலேருந்து மறுபடியும் வந்து கிளாம்பாக்கம் வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அப்போ அதனால அங்கேருந்து வரவங்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்கும் அப்படிங்கன்னு சொல்றாங்க. அது உண்மைதான். அது ஒரு வகையில உண்மைதான். ஆனாலும் அதை விட மிகப்பெரிய ஒரு உண்மை நம்ம யதார்த்தத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது வந்து புதுசு கிடையாது. இது சென்னைக்கு மட்டும் இல்ல. நிறைய வளர்ந்த நகரங்கள்ல போனீங்கன்னா, ஒரு 4, 5 பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். நீ ஒரே இடத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ணா டிராஃபிக் வரும். மழை டைம்ல ரோடு பிரச்சனை வரும். அதே மாதிரி வந்து ஆன் டைமுக்கு போய் சேர முடியாதுங்கிறதால, அங்கங்க கொஞ்சம் பிரிச்சு தான் வைப்பாங்க. வந்து இப்ப நீங்க எந்த நகரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஒரு 2, 3 டெர்மினல் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வகையில இது வந்து அதிமுக ஆட்சி போது தான் இந்த ப்ராஜெக்ட் போடப்பட்டது. ஸோ அத வந்து இப்ப இவங்க வந்து அத கேன்சல் பண்றாங்கன்னு வைங்க. உடனே இவங்க வந்து எதிர்க்கட்சியா இருக்கும்போது நல்லா செயல்பட்டாங்க. இவங்க ஆளுங்கட்சியா வந்த உடனே பாருங்க, முன்னாடி மக்களுக்காக போட்ட திட்டத்த இவங்க வந்து நிறைவேற்றாம போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் வருங்கிறதால தான். 2வது அதுக்கு தேவையும் இருக்கு. இந்த இந்த விஷயத்துல வந்து டிராஃபிக் கன்ஜெஷனை வந்து குறைக்க வேண்டிய கடமை எல்லா அரசாங்கத்துக்கும் இருக்கு. ஏன்னா இப்ப 4 வீலர்ஸ், 3 வீலர்ஸ், 2 வீலர்ஸ் அதே மாதிரி பஸ் இது எல்லாத்தினுடைய ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு சென்னையில. எஸ்பெஷலி ஆஃப்டர் ஐடி கம்பெனிஸ்லாம் வந்த பிறகு இப்போ ஒரு 2 பேருக்கு ஒரு டீம் லீடர் 2 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு காரு. ஆனா அதே அவங்க பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு எம்டிசி பஸ்ல பார்த்தீங்கன்னா 60, 70 பேர் தொங்கிட்டு போவாங்க. அவ்வளவு இருக்கு. அதாவது ஒரே ரோட்ல இந்த மாதிரியான கன்ஜெஷன் வந்து பல்வேறு வகைப்பட்ட கன்ஜெஷனா இருக்கிறதுனால, இத போக்குறதுக்கு நமக்கு ஒரே வழி வந்து ஒரு பகுதி டிராஃபிக்க வந்து டைவர்ட் பண்ணி சிட்டிக்கு வெளியே கொண்டு வர்றது தான் இது நியாயமா இருக்கும். அந்த வகையில தான் இது வந்து சிறப்பா இருக்கு. அது இன்னைக்கு நான் இதுக்காகவே இந்த வீடியோ போடுறதுக்காகவே நான் இன்னைக்கு காலையில போனேன். டிராஃபிக் வந்து இப்ப நீங்க தாம்பரத்துலேருந்து ஒரு பரீட்சார்த்த முறையில போனேன். கொஞ்சம் ரொம்ப அதிகமா தான் இருந்தது. டிராஃபிக் வந்து ஸ்லோவா தான் போச்சு. தாம்பரத்துலேருந்து வண்டலூர் வர வரையிலும் தான் இருந்துச்சு. வண்டலூர்ல பார்த்தீங்கன்னா, சுத்தமா டிராஃபிக் வந்து எல்லாமே
அதெல்லாம் இந்த ஷூவுக்காக வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல. அதே மாரி பஸ் ஸ்டாண்ட் உள்ள போனீங்கன்னா, எல்லா ஏரியாவுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. அதாவது நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அதாவது கோயம்புல எந்த மாரி கனெக்டிவிட்டி இருக்கோ, அந்த மாரி கனெக்டிவிட்டி இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க எல்லா பஸ்ஸுமே செங்கல்பட்டு போற பஸ் கூட உள்ள போய் தான் வெளிய வந்து வருது. அதேமாரி செங்கல்பட்டுலேருந்து சிட்டிய நோக்கி வர பஸ் வந்து உள்ள போயிட்டு தான் வருது. அப்புறம் அங்கேருந்து புறப்படுற கனெக்டிங் பஸ்ஸஸ் இருக்கு பாருங்க. ஆவடிக்கு இருக்கு, கிண்டிக்கு இருக்கு, ஆ இந்த பக்கம் திருவான்மியூருக்கு இருக்கு. இப்போ டோல் வழியா போறது வந்து இந்த அம்பத்தூருக்கு இருக்கு. நெறைய எல்லா கனெக்டிவிட்டியும் அவங்க ஆராய்ச்சி பண்ணி அழகா போட்டுருக்காங்க. அப்படிங்கிறத நம்ம வந்து பாராட்டலாம். 2 நிமிஷம், 3 நிமிஷத்துக்கு ஒரு ஒரு வண்டி இருந்துகிட்டே இருக்கு. அவங்க சொன்ன மாரி நேத்திக்கு ம் அ அமைச்சர் சிவசங்கர் சொன்னது மாதிரி, கனெக்டிவிட்டி உங்களுக்கு இஷ்யூவே கிடையாது. தொடர்ந்து கனெக்டிவிட்டி இருக்கு. அதேமாரி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, எதிர்லயே வந்து ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ஆனா அங்கேருந்து நீங்க ஆட்டோவோ, இல்ல வேற ஏதோ பிடிச்சு தான் வரணும். அது ஒரு சிரமம் இருக்கு. அ வண்டலூர்ல இறங்குனீங்கன்னா கூட, வண்டலூர் ஸ்டேஷனுக்கு வெளிய வந்தீங்கன்னா, அ ஜிஎஸ்டி ரோட்ல நெறைய பஸ்ஸஸ் இருக்கு. அங்க ஒண்ணும் ஈவன் ஒயிட் போர்டும் நெறைய இருக்குங்கிறதால, அந்த கனெக்டிவிட்டி இஷ்யூ இல்ல. எங்க இப்ப நமக்கு பெரிய இஷ்யூவா இருக்குன்னா, உதாரணத்துக்கு இப்ப வந்து சவுத் சைட்லருந்து வராங்கன்னு வைங்க. அவங்கள வந்து நீங்க கிளாம்பாக்கத்துல இறக்கி விட்டுருவீங்க. அவங்க அங்கேருந்து ஒரு ஆள் வந்து கிளாம்பாக்கத்துலருந்து திருவொற்றியூர் போகணும்னு வைங்க. அதுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு. பஸ் இருக்கு. திருவொற்றியூருக்கு இருக்கு. E18 சீரிஸ் போகுது. ஆனா, அதுக்கு தனியா வந்து ரூ. 35 ரூ. 40 அவங்க ஷெல் அவுட் பண்ணணும். அதுவே ஆட்டோன்னா அது வெளியிலேருந்து நீங்க வந்து இப்ப திருச்சிலேருந்து வர ரேட்ட விட அதிகமா இருக்கும். இங்கேருந்து நீங்க ஒரு டாக்ஸில போனீங்கன்னா, ஆட்டோல போனீங்கன்னாலும் அதிகமா இருக்கும். அது ஒரு பிரச்சனை தான் இருக்கு. அந்த பிரச்சனைய வந்து நம்ம அதிகாரிகள் தான் வந்து இத சால்வ் பண்ணணும். அதுக்கு என்ன ஒரே வழி இருக்குன்னா, நீங்க வந்து முன்ன வந்து கோயம்பேடுக்கு சார்ஜ் பண்ணீங்க இல்லைங்களா? அதே அமௌண்ட்ட சார்ஜ் பண்ண முடியாது. இப்ப நீங்க ஒருத்தர் வந்து மதுரையிலேருந்து வராருன்னு வைங்க. மதுரையிலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு என்ன ஆக்சுவல் கிலோமீட்டர் வருதோ, அத கால்குலேட் பண்ணி ஒரு ரூ. 30, ரூ. 40 குறைக்கணும். ஸோ தட் இந்த ரூ. 40 வச்சு அவங்க அடுத்து கனெக்ஷன் பஸ் புடிச்சு திருவொற்றியூருக்கோ, திருவான்மியூருக்கோ, இந்த பக்கம் ஆவடிக்கோ அப்படி போயிடுவாங்க கோயம்பேடுக்கோ. அது வந்து ஒரு சொல்யூஷன் தான். போக போக அப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறத போக்குவரத்து அதிகாரிகள் கண்டுபிடிச்சு, அதுக்கேற்ப மறுபடியும் அவங்களுடைய நடவடிக்கைய எடுப்பாங்கன்னு தான் நம்ம நம்புறோம். இது ஒரு நல்ல முயற்சி. இந்த வசதி வந்து மக்களுக்கு வந்து அங்க உள்ள சில பேர்ட்ட பேசும்போது, ஆ நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன இங்கேருந்து இந்த இதுக்கு தனியா லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு நாங்க போறது கஷ்டமா இருக்கு. அதே மாரி இப்ப இங்கேருந்து சிட்டிக்கு போறதுக்கு எங்களுக்கு அடிஷனல் செலவாகுது. அதுக்கு பஸ் இருக்கு. இருந்தாலும் வந்து ஒரு டாக்ஸில போணும், ஒரு கன்வீனியன்ட்டா போகணும்னா டாக்ஸி, ஆ ஆட்டோ இதெல்லாமே வந்து நெறைய சார்ஜ் பண்ணுவாங்க. இத கொஞ்சம் அரசாங்கம் ரெகுலேட் பண்ணா நல்லாருக்கும். அப்படின்ன மாரி ஒரு கருத்து சொன்னாங்க. எதுங்க இருந்தாலும் இந்த வசதி வந்து காலத்தின் கட்டாயம். இதுல சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு வந்து எதிர்ப்பு அதாவது கோயம்பேடு தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது அவங்க அறியாமையில சொல்றதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, கோயம்பேட்டுலேருந்து வந்து இப்ப எல்லா பஸ்ஸும் இங்கேருந்து போறதும் கோயம்பேட்ட நோக்கி, அங்கேருந்து வர்றதும் கோயம்பேட்டுலேருந்து சவுத் சைட நோக்கி வரும்போது, அ டிராஃபிக் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த சின்ன பெல்ட்ல இருக்கு. அதாவது கோயம்பேட்லேருந்து ஆ தாம்பரம் வரலையும் உள்ள பெல்ட், பெருங்களத்தூர் வரலையும் உள்ள பெல்ட் வந்து டவுன் பஸ் பெல்ட். அது அது பிரச்சனையா இருக்கு. அதேமாரி ரூட் பஸ் எடுத்தீங்கன்னா, அங்க போரூர் போய் அங்கேருந்து பைபாஸ் போய் மறுபடியும் அ அதே கன்ஜெஷன் வந்து பெருங்களத்தூர்ல சேர்ந்துடுது. உதாரணத்துக்கு இப்ப வீக்கெண்ட்ல பார்த்தீங்கன்னா, இப்ப இது சிங்கப்பெருமாள் கோயில்லருந்து ஐடி கம்பெனிஸு, நெறைய தொழில்துறை நிறுவனங்கள்ல வேலை செய்றவங்க, ஒர்க்கர்ஸு, அ அஃபீஷியல்ஸ் எல்லாம் அங்க வரும்போது, கான்சன்ட்ரேஷன் வந்து நீங்க செங்கல்பட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா, பெருங்குளத்தூர் வரலையும் பயங்கரமா இருக்கு. இது வந்து இந்த பஸ்ஸு இந்த பஸ் ஸ்டாண்ட் புதுசா திறந்ததால என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா, ரூட் பஸ்ஸஸ் அட்லீஸ்ட் வந்து அ அதாவது வெளியிலேருந்து வர பஸ்ஸுகள் வந்து உள்ள போயி டிராஃபிக் கன்ஜெஷன அதிகம் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டேக்கு. அ பார்ப்போம். இப்போ போக போக இதனுடைய தன்மை எப்படி இருக்கு? அ போக்குவரத்து அதிகாரிகள் இத எப்படி அட்ரஸ் பண்றாங்கங்கிறத வச்சுக்கிட்டு, நம்ம அடுத்தடுத்து பதிவு போடலாம். நன்றி, வணக்கம்.